நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். இன்றைக்கு பேட்டி கொடுத்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் அவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்டே வேந்தராக இருக்கலாம் அப்படிங்கிற முடிவை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது, முந்தைய அரசு ஒரு முடிவில் இருந்திருக்கலாம், அதே நிலைப்பாட்டுல நாங்களும் இந்த அரசும் இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது, இதற்கான முடிவை முதலமைச்சர் விஜய் அவர்கள் அறிவிப்பார் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதை குறிப்பிட்டுதான் பலரும் விமர்சனம் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்க்கும்போது எல்லா இடத்துலயும் இப்படி நிலைப்பாடு எடுக்க வேண்டும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆனா இந்த இடத்துல மாநில உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், அதனால நீங்க முந்தைய அரசுடைய நிலைப்பாட்டுல தான் நீங்க இருந்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் தவிர எப்படி பாக்குறீங்க? அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிறார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அண்ணன் விஸ்வநாதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார் என்று எண்ணத்தக்க விதத்தில் அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. எல்லா அரசும் அமைகிற போது கடந்த காலத்தில் இருந்த அரசு பின்பற்றுகிற நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்கிற எந்த அவசியமும் கிடையாது. மாறுதலுக்கு உட்பட்டவைதான் எல்லாமே. நடைமுறைகள் மொத்தமும் மாறுதலுக்கு உட்பட்டதுதான். இந்த அரசு தேவை என்றால் வைத்துக் கொள்ளலாம், இல்லை என்றால் தூக்கி குப்பையிலே வீசி விடலாம். ஆனா ஒரு அரசு மாநில நலன் சார்ந்து இயங்குவதாக இருந்தால் அது எத்தகைய நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால், கடந்த காலத்தில் எதையெல்லாம் சிறப்பாக மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக செயல்படுத்தினார்களோ அதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி மேம்படுத்தணும். அம்மா உணவகம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கீம் தேவையில்லை. அது ஜெயலலிதாவினுடைய பெயரை குறிப்பிடுகிறது, ஜெயலலிதாவுக்கு புகழ் சேர்கிறது, எனவே அதை இழுத்து மூடலாம்னு நினைச்சிருந்தா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு அமைந்ததற்கு பிறகு இழுத்து மூட முடியும் தானே. ஆனா செய்தாங்களா? நிச்சயமாக செய்யல. காரணம் என்ன அப்படின்னா, அதை மேம்படுத்தி மக்கள் பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டத்தை தர வேண்டுமே தவிர, அந்த திட்டத்தை முடக்குவதன் மூலமாக மாநிலத்தில் எவ்வளவு பெரிய ஒரு நெருக்கடியான சூழலுக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் பார்க்கணும். ஏழைகளுக்கு பசி ஆற்றுகிற ஒரு திட்டம் இல்லையா அந்த திட்டம், அதையே மூடணும்ன்ற கேள்வி இருக்குல்ல. அது மாதிரிதான் இப்ப இது என்னன்னா, வேந்தராக யார் இருப்பது, இது ஏன் மாநில நலன் சார்ந்து வந்துச்சு? பழைய தீர்ப்புகள் எல்லாம் நம்ம கொஞ்சம் புரட்டி பார்ப்போமே. அதாவது பல்கலைக்கழகத்தினுடைய எந்த முடிவையும் துணை வேந்தரோ உயர்கல்வித்துறை அமைச்சரோ எடுக்க முடியல. அதுக்கு செனட்னு ஒரு கட்டமைப்பு இருக்கு, ஆட்சி மன்ற குழு என்ற கட்டமைப்பு இருக்கு. இவர்கள் எல்லாரும் கலந்து பேசி பல்கலைக்கழகத்தினுடைய முடிவை பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தர் உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடியவரினுடைய ஒப்புதலை பெற்று செயல்படுத்துகிற இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான் ஃபேரா இருக்க முடியும். ஏன்னா துணைவேந்தர்கள் மாநில அரசுகளால் நியமிக்கப்படுவதுதான் சரியாக இருக்கும். பரிந்துரை வேண்டுமானால் யுஜிசி செய்யலாம் அல்லது வேறு சில குழுக்கள் செய்யலாம். அந்த குழுக்களினுடைய பரிந்துரையை பெற்று மாநில அரசு நியமிப்பதுதான் சரியாக இருக்கும். ஏன்னா மாநில அரசுக்கு தான் அந்த கட்டமைப்பு குறித்த முழு கவனமும் இருக்கும், அந்த கட்டமைப்பு குறித்த முழு கவலையும் இருக்கும். கிரவுண்ட் யாரோடது? மாநில அரசுக்கு சொந்தமானது. கட்டடம் யாரோடது? மாநில அரசுக்கு சொந்தமானது. கட்டடத்துக்குள் இருக்கிற உபகரணங்கள் யாருது? மாநில அரசுக்கு சொந்தமானது. அவங்க இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் ஊழியர்களுடைய ஊதியம் யாரோடது? மாநில அரசுக்கு சொந்தமான பணத்திலிருந்து அதனுடைய கஜானாவிலிருந்து கொடுக்கப்படுகிற இப்படி எல்லாமும் மாநில அரசு செய்துட்டு நியமனத்தை அதிலும் உச்சபட்சமாக துணைவேந்தனுடைய வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டை மட்டும் ஆளுநர்கிட்ட கேட்டுதான் போடணும், ஆளுநருடைய ஒப்புதலை பெற்றுதான் போடணும்னா இதற்கு பெயர் என்ன? இது எப்படி சரியாக இருக்கும் ஒரு மாநிலத்துக்குள்ள? அதனாலதான் இந்த நடைமுறை வேண்டாம்னு கடந்த காலத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மிகப்பெரிய அளவில் சண்டை செய்தார்கள். அதுதான் யதார்த்தமான உண்மை. ஏன் சார் சண்டை செஞ்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் நினைக்கிறேன், 2023 2024 கல்வி ஆண்டில் பயின்ற மாணவர்களுக்கு பட்டமளிக்க முடியல சார். பட்டமளிப்பு விழாவுக்கு ஒப்புதல் தராமல் ஆளுநர் கிடப்பில் கடத்தி வைத்ததனுடைய விளைவு 6 மாத காலம் காத்திருந்தார்கள் அந்த மாணவர்கள் பட்டம் பெறுவதற்காக. அப்போ இந்த நடைமுறை சிக்கல் எங்கிருந்து வருது? ஆளுநருடைய வீராப்பு, ஆளுநருடைய அந்த எதேச்சதிகார போக்கு இதன் அடிப்படையில வருது. இன்னும் குறிப்பா இன்னொரு பிரச்சனைக்கு நான் போறேனே. இப்ப சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தினுடைய முறைகேட்டை நீங்க எப்படி அணுகுறீங்க? துணைவேந்தர் ஒரு அறக்கட்டளையை துவங்குறாரு, பல்கலைக்கழகத்தினுடைய நிதியை கொண்டு அந்த அறக்கட்டளைக்கு மேம்படுத்துகிற வாய்ப்பை உருவாக்குறாரு. அதன் மூலமாக மாணவர்களை கட்டாயப்படுத்தி அந்த அறக்கட்டளையின் கீழ் ஸ்பெஷல் கிளாஸஸ் சொல்லப்படுகிற சிறப்பு வகுப்புகள்ல சேரணும், திறன் மேம்பாட்டு வகுப்புகள்ல சேரணும்னு சொல்லி கட்டாயப்படுத்துறாரு. இதற்கு யார் ஒப்புதலை பெறணும்? யாருடைய ஒப்புதலை பெறணும்? வேந்தருடைய ஒப்புதலை பெறணும். வேந்தர் அமைச்சராக இருந்தால் அமைச்சருடைய கண்ட்ரோலுக்கு இது வந்திருக்கும். வேந்தர் யாராக இருந்தாரு? ஆளுநராக இருந்தார். அதனாலதான் அந்த ஆளுநர் ஒப்புதல் அளித்தாரு. ஆளுநர் ஒப்புதல் அளிச்சாரா? அதற்கு சாட்சியங்கள் இருக்கான்னா,
இந்த குற்றச்சாட்டு எழுவதற்கு முன்பாக 3 முறை ஆளுநர் மாளிகையில் ராஜ்பவன்ல ரம்மி ரவி என்று சொல்லப்படுகிற இந்த ஆளுநராக இருந்த ரவி போய் சந்திச்சாரு. யார சந்திச்சாரு? அங்க வந்திருந்த அந்த துணைவேந்தரை சந்திச்சார். அந்த துணைவேந்தர் மட்டுமல்ல, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், கால்நடை பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அதே போல அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். இப்ப 4 துணைவேந்தர்களை ஒரு சேர சந்திச்சதனுடைய விளைவு, அதன் பிறகு இந்த 4 பல்கலைக்கழகங்களில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றது அப்படிங்கிறத சாட்சியங்களோட அந்தந்த காலகட்டத்தில் நாமே நிறைய பேசி இருக்கிறோம் வச்சுக்கோ. இப்போ இந்த முறைகேடுகளுக்கெல்லாம் காரணமாக இருந்தது இந்த ஆளுநர் பின்பற்றுகிற நடைமுறை தான். இந்த ஆளுநரை வேந்தராக வைத்துக் கொண்டு இயங்குகிற துணைவேந்தர் முறைதான், அந்த ப்ரொசீஜர் தான், அந்த புரோட்டோகால்ஸ் தான். அதனாலதான் அது வேண்டாம் அப்படின்னு நீதிமன்றம் வரைக்கும் போய் உச்ச நீதிமன்றமே என்ன தீர்ப்பு கொடுத்தது அப்படின்னு சொன்னா, தமிழ்நாடு அரசு அன்றைக்கு தொடுத்த வழக்குல மாநில அரசினுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் பல்கலைக்கழகங்களை வைத்துக் கொள்வதுதான் மாநில நலனுக்கு சரியானதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர்கள் துணைவேந்தர்களை நியமிக்கலாம். வேந்தர்களாக யார் இருக்க முடியும்னா ஆளுநராக இருக்க முடியாது, அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் இருக்க முடியும்ங்கிற ஒரு தீர்ப்பை பெற்றுக் கொண்டு வந்தோம். இப்ப இவர் என்ன சொல்றாரு, அண்ணன் விஸ்வநாதன் என்ன சொல்றாருன்னா, இல்ல நாங்க பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. என்ன காரணத்துக்காக பழைய நடைமுறையை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அதை அவர் தெளிவுபடுத்தணும் இல்லையா? இந்த காரணங்க இல்லங்க, ஆளுநராலதான் ஒரு டிரான்ஸ்பரன்சியை மெயின்டைன் பண்ண முடியும், ஆளுநராலதான் மக்கள் நலன் குறித்து சிந்திக்க முடியும், ஆளுநரால் மட்டும்தான் இந்த மாநில நலன் குறித்த அந்த ஒரு சிந்தனைக்குள் இருந்து கொண்டு இம்ப்ளிமெண்டேஷனை, செயல்பாட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறாருன்னா, கடந்த காலத்துல எந்த ஆளுநரும் இப்படி இல்லையே, எந்த ஆளுநருடைய நடவடிக்கையும் அதற்கு சாட்சி பகிரலையே. எல்லா ஆளுநர்களும் எதேச்சதிகார போக்கோடு தானே நடந்து கொள்றேன். நான் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆளுநர்கள்ல இருந்தே போயிடுறேன். அதாவது இப்ப இருந்த பன்வாரிலால் புரோஹித், இதுக்கு முன்பு இருந்த பன்வாரிலால் புரோஹித், அதுக்கு முன்னாடி இருந்தவர் அப்படியெல்லாம் நான் போகல. காங்கிரஸ் கட்சி காலத்தில் இருந்தாங்கல்ல, காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது, சென்ட்ரல் கவர்மெண்ட்ல காங்கிரஸ் இருக்கும்போது நியமிக்கப்பட்ட ஆளுநர்கள் இருக்காங்கல்ல, அந்த ஆளுநர்ல இருந்து வர. இடையில ரோசையா கூட ஆளுநராக இருந்தார், ஆந்திராவை சேர்ந்த ரோசையா. அப்ப ரோசையா போன்றவர்கள் எல்லாம் இருக்கிற போது நடைபெற்ற அந்த ஒரு பேரலல் கவர்னன்ஸ் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில இன்னும் கூடுதலாக நடைபெற துவங்கிடுச்சு. நேரடியாக விசிட்ஸ் போக ஆரம்பிச்சிட்டாங்க, பல்கலைக்கழக விவகாரங்கள்ல நேரடியாக தலையிட ஆரம்பிச்சிட்டாங்க, பல்கலைக்கழக மாணவர்களை தன்னுடைய சொந்த கட்சியினர் போல நடத்த துவங்கிட்டாரு. ஏபிவிபியினர் வகுப்பெடுக்கலாம், சாகா வகுப்புகள் நடக்கலாங்கிற அனுமதியை ஆளுநர் கொடுத்தாரு. இது ஒரு மாநில நலனுக்கு முரணாதாக இருக்கு. பெரியார் பெயரால் இயங்குகிற பல்கலைக்கழகத்துக்குள்ள ஏபிவிபி மாணவர்களை அலோவ் பண்றது அப்படிங்கிறது இந்த மாநிலத்தினுடைய தன்மைக்கு எதிரானதாக இருக்கு. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிதான் கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலான அந்த அரசு என்பது இத்தகைய வழிகாட்டு நெறிமுறையை பின்பற்றணும்னு சொல்லி நீதிமன்றம் வரைக்கும் போய் அதற்குண்டான வழிகாட்டு நெறிமுறையை பெற்று வந்தார்கள். தீர்ப்பே வந்துருச்சு. இப்போ நீங்க மீண்டும் அந்த ஆளுநர் கைக்கே இந்த வேந்தராக இருக்கக்கூடிய வாய்ப்பு போகும் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வியை சிதைக்கக்கூடிய வேலையை இந்த அரசு, விஜய் தலைமையிலான அரசு, அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த அரசு செய்ய போகிறதா என்கிற கவலைப்பாடும் அச்ச உணர்வும் இப்போது எழுந்திருக்கிறது. இது ஒரு தவறான பேட்டி. இந்த பேட்டியை அவர் பின்வாங்கணும். அண்ணன் விஸ்வநாதன் கொஞ்சம் நிதானமாக யோசிக்கணும், வரலாற்று பிழையை செய்திடக்கூடாது. ஏன்னா மெல்ல மெல்ல மீட்டெடுத்து ஒரு மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்வது, கல்வி கட்டமைப்பை சிதையாமல் பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவால். அண்ணன் விஸ்வநாதன் போன்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பின்னணியாக கொண்டவர்கள் காங்கிரஸ் கட்சி போல ஒரு கட்சியில் இருந்து கொண்டு இயங்கியவர்கள். நான் சொல்றது இன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் இல்ல, கடந்த காலத்தினுடைய பழைய காங்கிரஸை சொல்றேன். அப்போ காங்கிரஸ் கட்சி போன்ற ஒரு பரந்துபட்ட அமைப்பில் இருந்து கொண்டு இயங்கி ஒரு மாநிலத்தை சிதைக்க முனைகலாமா என்று கேட்டால் நிச்சயமாக அது ஒரு தவறான முன்னுதாரணமாக போகும். எனவே இந்த பேச்சு ஏற்புடையதில்லை. இது தமிழ்நாட்டினுடைய தன்மைக்கு நேர் எதிரானது. இவருடைய பேட்டியை டைசெக்ட் பண்ணி பார்க்கும்போது சில என்ன சொல்றாங்கன்னா, இவர் காங்கிரஸ்காரராகவே பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இது தமிழ்நாடு அரசுடைய ஒட்டுமொத்த கருத்தாக வெளிப்பட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வியும் கேட்கிறாங்க. இந்த வேறுபாடுகளை எப்படி தோழர் நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இப்ப இதுல எனக்கே ஒரு குழப்பம் இருக்கு. நீங்க எப்படி அமைச்சர் வேறு அரசு வேறுன்னு புரிஞ்சுக்க முடியும்? அமைச்சர் என்பவர் யார் சார்? அரசினுடைய ரெப்ரசன்டேஷன் தானே, அரசினுடைய பிரதிநிதி. அப்ப அவருடைய கருத்து தானே அரசினுடைய கருத்தா இருக்கணும். சொந்த கருத்தை சொல்ல முடியுமா ஒரு அமைச்சர்? கட்சியினுடைய கருத்தை சொல்ல முடியுமா ஒரு அமைச்சர்? அமைச்சர் சொல்கிற கருத்து தான் அரசினுடைய கருத்து இல்லையா? அப்ப அது எப்படி அவருடைய தனிப்பட்ட கருத்தாகும்? சொந்த கருத்தெல்லாம் சொல்ல முடியுமா என்ன ஒரு அமைச்சர்?
அது தவறு. அப்படியே பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல. அப்படியே அவர் தனிப்பட்ட கருத்தை சொல்லி இருந்தாலும் அவர் அமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்து விட்டு போய் தனிப்பட்ட கருத்தை சொல்லலாம். இப்ப நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை சொல்லலாம். எனக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் என்ன தமிழ்நாடு அரசினுடைய கார்ல போய்கிட்டு இருக்கிறேன்னா, இல்ல தலைமைச் செயலகத்துல உட்கார்ந்து கொண்டு கோல் வச்சுக்கிட்டு இருக்கானா, இல்ல ஆட்சி அதிகார பொறுப்புகளை தான் என்னுடைய மடியில் சுமந்து கொண்டு செய்துகிட்டு இருக்கானா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னுடைய கருத்து சொந்த கருத்தாக இருக்கலாம். நான் ஒரு இண்டிவிஜுவல் இல்லையா? அப்ப அவர் இண்டிவிஜுவல் கிடையாது. அவர் ஒரு அரசாங்கம். அவர் அரசாங்கத்தினுடைய கருத்தை தான் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் கவலை தரத்தக்க செய்தியாக இருக்கு. அவர் காங்கிரஸ்காரராக இருக்காரு அப்படின்னா அப்ப காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன? அப்ப காங்கிரஸ் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்படுவதற்கு இதுவே ஒரு காரணமாக அமைஞ்சிருமே. நீங்க மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி கட்டமைப்பை யாருடைய கையில் ஒப்படைக்கணும்? மாநில அரசினுடைய கையில் ஒப்படைக்கணுமா, அல்லது ஒன்றிய அரசினுடைய ஏஜென்டாக இருக்கிற ஆளுநருடைய கையில் ஒப்படைக்கணுமா? யாருடைய கையில் ஒப்படைக்கணும்? மாநில அரசினுடைய கையில் தானே சார் ஒப்படைக்க முடியும். மாநில அரசுக்கு தானே சார் வலியும் வேதனையும். மாநில அரசினுடைய நிதி, மாநில அரசினுடைய கல்வி திட்டம், மாநில அரசினுடைய வழிகாட்டு நெறிமுறை எல்லாமும் மாநில அரசுக்கு சொந்தமானது. அப்ப அதை நிர்வகிக்கிற பொறுப்பு மட்டும் இந்த கிராமப்புறங்கள்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கரையான் புத்துக்கட்ட பாம்பு குடி புகுந்த கதைன்னு. அந்த மாதிரியாக காங்கிரஸ் கட்சியினுடைய நோக்கம் அப்ப என்ன? அப்ப மாநில நலனுக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சிந்திக்குதா? கர்நாடகாவில் இந்த நடைமுறையை பின்பற்றுவோமா? தெலுங்கானாவுல ரேவந்த் ரெட்டி ஆளுகிற மாநிலத்துல இதை பின்பற்றலாமா? இப்ப புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கிற சதீசன் ஆட்சிக்கு வந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய கேரளா மாநிலத்துல இதை பின்பற்றலாமா? கடந்த காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆட்சி இருக்கும்போது எப்படிப்பட்ட நெருக்கடி எல்லாம் அங்க இருந்த அந்த ஆளுநர் கொடுத்தாரு, அவருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டங்கள்லாம் எப்படி நடந்தது, அவரை அந்த மாநில மக்கள் எப்படி வேண்டா வெறுப்பாக பார்த்தார்கள், அதற்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணாருன்றதெல்லாம் கடந்த காலத்துல நம்ம பார்த்திருக்கோம். அப்போ ஆளுநரினுடைய இந்த நடவடிக்கை, ஆளுநர்கள் கையில் மீண்டும் பல்கலைக்கழகம் போவதை காங்கிரஸ் கட்சி விரும்புதுன்னா முதல்ல காங்கிரஸ் கட்சி கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவங்க சக்சஸ்ஃபுல்லா அதை நடத்தி காட்டட்டும். அங்க சச்சரவுகள் இல்லைன்னு உத்தரவாதத்தை கொடுக்கட்டும். அதன் பிறகு மாநில அரசுக்கு என்ன நெருக்கடி இருக்கு, இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அதை ஏற்கணுமா மறுக்கணுமாங்கிறத அப்புறமா பாத்துக்கலாம். நீங்க கர்நாடகாவில வேணாம்பீங்க, கேரளாவில வேணாம்பீங்க. டி.கே. சிவகுமார் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்ப டி.கே. சிவகுமாருடைய ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸ் கட்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லையா? டி.கே. சிவகுமார் என்ன சொன்னாருன்னா, இந்த தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பு வந்த போது இந்த தீர்ப்பை வரவேற்று டி.கே. சிவகுமார் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை நான் இப்ப கோடிட்டு காட்ட விரும்புறேன். அவர் சொன்னாரு, மாநிலம்தான் முழுமையான ஈடுபாட்டை உயர்கல்வியில் காட்டுகிறது. எனவே ஒரு மாநிலத்துக்குத்தான் மொத்த உரிமையும் இருக்குது என்கின்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நெறிமுறை ஒவ்வொரு மாநிலத்தினுடைய கல்வி வளர்ச்சிக்கும் பாதை சமைக்கும்னு சொன்னார். இது அவர் சொன்னது. அப்ப டி.கே. சிவகுமார் அப்படி சொல்லும் போது இங்க அண்ணன் விஸ்வநாதன் இது காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு மாத்தி சொன்னாருன்னா அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ப நிலைப்பாடு இருக்கா? ஒவ்வொரு பிரச்சனைக்கு ஏற்ப நிலைப்பாடு இருக்கா? அப்ப ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் ஒரு நிலைப்பாடு இல்ல, இந்தியா முழுமைக்கும் ஒரு கொள்கை இல்ல, இந்தியா முழுமைக்கும் ஒரு கோட்பாடு இல்லைன்னா காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணுக்கு தேவையா? காங்கிரஸ் கட்சி உயிரோடு இருப்பது எதை குறிக்கிறதுங்கிற கேள்வியெல்லாம் எங்களை போன்ற ஆட்கள் எழுப்ப வேண்டிய கட்டாயம் வந்துடும். காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாகவே இருந்தாலும் கூட இது தமிழ்நாட்டினுடைய கருத்து அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது என்பது வேறு. தமிழ்நாட்டு மக்கள் இந்த அரசிடம் எதை வேண்டுகிறார்களோ அதை செய்வதுதான் இந்த அரசுக்கு உகந்ததாக இருக்குமே தவிர, அதை விடுத்து விட்டு இந்த அரசு மனம் போன போக்கில் செயல்படுமே ஆனால் இந்த அரசுக்கு மக்கள் பாடம் போட்டுவார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இவருடைய பேட்டி இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்குது. அதாவது பாரம்பரியமாக கடைபிடித்து வந்த ஒரு நடைமுறையை இவர்கள் மீறுவார்களா? மீறி திமுக அரசு கோர்ட்ல போய் ஆளுநருடைய அராஜகத்தை கேள்வி எழுப்பி தீர்ப்பை வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தைரியமான முடிவை இவர்கள் எடுப்பார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு பக்கம் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான உறவை இவங்க எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வியும் அவங்களை சுத்தி எழுந்திருக்கு. முதல்வர் விஜய் அவர்கள் பேசும்போது நாங்கள் இணக்கமாக போவோம் அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. ஒன்றிய அரசு இருந்தும் அவர் இணக்கமாக செயல்படுவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது அப்படிங்கிற தகவலும் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது இவர்கள் எப்படி செயல்பட போறார்கள், இந்த நிலைமை எப்படி நீடிக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்டாலின் பார்த்து வார்த்தைக்கு வார்த்தைக்கு என்ன சொல்றாருன்னா, நாங்க அரசுல இருக்கும்போது ஒன்றிய அரசு கூட இணக்கமா இருந்துதான் செயல் திட்டங்களை கொண்டு வந்தோம், இவங்கதான் தேவையில்லாம சண்டை இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிடுறாரு. ஆக இந்த ரெண்டு நிலைப்பாடுல விஜய் அவர்கள் என்ன நிலைப்பாட்டை எடுப்பார் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. எப்படி சொல்ல பாக்குறீங்க? இன்னைக்கு டெல்லிக்கு இவ்வளவு சுத்தி வளைச்சு கேட்க தேவையில்லை. மு.க. ஸ்டாலினை போல ஒன்றிய அரசை எதிர்த்து சண்டை செய்வாரா, எடப்பாடி பழனிசாமியை போல மோடி அமித்ஷா கால்களை நக்கி குலைப்பாரா?
இவ்வளவுதான் கேள்வி. ஏன் இவ்வளவு தூரம் சுத்தி வர்றீங்க நீங்க? இவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய பாணியை தான் பின்பற்றுவார். ஏன்னா இவர் அரசியல் கட்சியினுடைய தலைவராக வெளிப்பட்டார் இல்லையா? அப்பவே அவர் எடப்பாடியினுடைய ஸ்டைல்ல தான் போனார். அவருடைய சொந்த பிரச்சனை சார் அது. ஜனநாயகன் படத்தினுடைய விவகாரம் யார் தடுத்து நிறுத்தி வச்சிருந்தா? சென்சார் போர்டு தடுத்து நிறுத்தி வச்சிருந்துச்சு. சென்சார் போர்டு யாருடைய கட்டுப்பாட்டுல இருக்கு? ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை சென்சார் போர்டு ஏன் இப்படி பண்ணுது, இதுக்கு பின்னால என்ன அரசியல் இருக்குன்னு விஜய் பேசினாரா? பேசல. படம் லீக் ஆயிடுச்சு. எடிட்டர் காப்பி ரிலீஸ் ஆயிடுச்சுன்றாங்க, ப்ரொடியூசர் காப்பின்றாங்க, இல்ல விஜய்கிட்ட இருந்த காப்பின்றாங்க. யாரோ ஒருத்தர் XYZ ரிலீஸ் பண்ணிட்டாரு. ரிலீஸ் பண்ணதுக்கு பின்னால ஒளிபரப்புத்துறை அமைச்சராக இருந்த எல் முருகனுடைய ஹேண்ட் இருக்குன்னு யார் சொல்றா? இதோ இப்ப அமைச்சரவையில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. ஆனா விஜய் பேசினாரா? அதை அக்னாலேஜ் பண்ணாரா? இல்ல. எந்த விதமான எதிர்ப்பையும் அவர் பதிவு செய்யல, எந்த விதமான கருத்தையும் அவர் தெரிவிக்கல. SIR பிரச்சாரத்துல பேசும்போது ஜனநாயகன் படம் விவாகரத்து விஷயம் எல்லாமே சதி அப்படிங்கிற விஷயத்துல பேசுறாரு. ஆமா, சதி. யாருடைய சதி? யாருடைய சதி? நான் என்ன கேட்கிறேன்னா சார், நான் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கேன் சார். பிராக்டிக்கலா வந்துடும். என்னை ஒருவர் திட்டமிட்டு பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கிறார். அது ஒரு சதி என்பதை நான் கண்டறிஞ்சிட்டேன் இல்லையா? அந்த சதி யாரால் தீட்டப்பட்டது? யாருடைய வழிகாட்டு நெறிமுறையில் அந்த சதி இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? பேசணுமா வேணாமா? சதிங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்ச எனக்கு சதிக்கு பின்னால் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க தெரியலையா? நான் என்ன முட்டாளா? அப்ப அந்த கேள்வியை தானே நம்ம விஜயை நோக்கி கேட்க வேண்டியிருக்கு. எனவே ஒன்றிய அரசின் மீது இருந்த பயம், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியிடம் அவர் காட்டிய பவ்யம் கடந்த காலத்திலேயே எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நாம பார்த்தோம். எடப்பாடி பழனிசாமியை விட ஒருபடி மேல போயிடுவாரு விஜய். அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்துக்கு இடமே இல்லை. ஏன்னா நாங்க இணக்கமா போறோம், நாங்க மாநில நலன் சார்ந்து போறோம் அப்படின்பாரு. அதெல்லாம் ஒரு ஏமாற்று வேலைன்ற, ஒரு பித்தலாட்ட வேலைன்ற. மாநில அரசு ஒன்றிய அரசோடு இணக்கமாக இருந்தாதான் நிதி கொடுப்போம்னா அதுக்கு பேரு வேற. அதுக்கு பேரு வேற சார். மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டியது என்பது ஒரு ஒன்றியத்தினுடைய கடமை இல்லையா? அத அவன் செய்யறதுக்கு நாம போய் அவன்கிட்ட பணிஞ்சு வளைஞ்சு நிக்கணும்னா நாம என்ன பிச்சையா கேட்கிறோம்? நாம என்ன பிச்சையா சார் கேட்கிறோம்? நம்முடைய உரிமையை கேட்கிறோம். நம்முடைய உரிமையை கேட்கிற போது அந்த உரிமையை ஒரு முதலமைச்சராக எப்படி கேட்கணும்? பிடரிய பிடித்து உலுக்கி கேட்க வேணாமா? இவர் எப்படி கேட்க போறேன்ற பவியத்தை ஏற்கனவே கட்சி தலைவரா காமிச்சிட்டாரு. இன்னைக்கு டெல்லியில என்ன சொல்றாங்கன்னா, ஒன்றிய அரசோடு இணக்கமாக போவதற்குத்தான் விஜய் இந்த சந்திப்புக்கு வந்திருக்காரு. அவர் சந்திப்புக்கு எதுக்கு வந்தாருங்கிறதெல்லாம் பின்னாடி பேசுவோம். நம்ம சந்திப்புக்கு எதுக்கு வந்திருக்காரு, அந்த சந்திப்புக்கு பின்னால் என்ன இருக்கு, அவர் நிர்மலா சீதாராமன் என்ன பேச போறாரு, அதெல்லாம் நமக்கு பின்னால பேச வேண்டிய செய்தி. இப்போ என்னன்னா, ஒன்றிய அரசுக்கு இணக்கமாக போவது ஒன்றுதான் விஜயினுடைய தேர்வாக இருக்கு. அதுதான் கடந்த காலத்துல அவர் செய்திருக்காரு. இனிமேலும் அவர் அதைத்தான் செய்ய போகிறார் என்பதைத்தான் நீங்க எந்த ட்ராக்ல வந்திருக்கீங்கன்னு வச்சுதானே சார் சொல்ல முடியும். இப்ப நான் என்ன பேசுவேன், என்ன செயல்படுவேன்றதை என்னுடைய கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு வச்சுதானே நீங்க பாப்பீங்க. அப்ப கடந்த கால ட்ராக் ரெக்கார்டு ஒண்ணு நான் மாறி செய்ய போறேன் அப்படின்னு உங்களுக்கு எப்ப நம்பிக்கை வரும்? நான் மாறி செஞ்சாதான் நம்பிக்கை வரும். அது மாதிரி விஜய் மாற்றமாக எதையாவது செய்தால்தான் நம்பிக்கை வரும். அது வரைக்கும் நம்பிக்கை வராது. இப்ப இந்த விவகாரத்திலேயே விஜய் என்ன செய்ய போறாருன்றதை நாம பொறுத்து வந்து பார்ப்போம். பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பண்ணிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் மிக நன்றி. நன்றி.